பயங்கரமான பரபரப்பான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நேற்று நடந்திருக்கு, இன்று நடந்திருக்கு. அதை நம்ம சுருக்கமாக கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இது 10 ரூபா பாலாஜின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர், மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் பாட்டு பாடினார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 10 ரூபா பாலாஜின்னு ஏன் பண்ணாங்க உங்களுக்கும் தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, அதனால் 10 ரூபா பாலாஜின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த சிஸ்டம் குறைஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு விஷயம் பாராட்டினாங்க, நம்ம மக்கள் நம்ம குடிமகன்கள் சீ இவங்களை போய் நம்ம குடிமகன் சொல்லுமே, இவங்க குடிகார பசங்க கொஞ்சம் தெளிவாயிட்டானுங்க. இந்த குடிகார பசங்க ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஏன் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறீங்க, அதெல்லாம் தரக்கூடாது, அதான் ஆட்சி மாறிச்சு இல்லை, நீங்கள் 10 ரூபா தர முடியாது, நீங்கள் எம்ஆர்பி ரேட்டில் கொடுங்க கேட்டதுக்கு அதில் ஒரு ஒருத்தன் அதில் அதாவது மதுக்கடையில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் சொல்கிறான் 10 ரூபா நான் எனக்காக வாங்குகிறேன், விஜய் வாங்க சொல்கிறாரு வாங்குறதில்ல, ஒரேடியாக கொண்டு தக்கப்பட்டாங்க. பைபிளில் பரவாயில்லைங்க, கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கேள்வி கேட்டு தனது உரிமையை குடிகார பசங்க நிரூபிச்சிருக்காங்க. குடிகார நாட்டின் குடிமகள் தனது உரிமையை நிலைநாட்டியிருக்காங்க. முதல் முறையாக இவ்வளோ நாள் கழிச்சு முதல் முறையாக பாட்டில் அந்த குவார்ட்டராக இருக்கட்டும், ஆஃபாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதை எம்ஆர்பி ரேட்டுக்கு வாங்கி முதல் முறையாக சாதனை புரிஞ்சிருக்கானுங்க. அது வரைக்கும் பாராட்டுகள், நீங்களும் பாராட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குடிகார பசங்களோட வாழ்த்துக்கள். கொஞ்சம் தெளிவாகிட்டோன்னு வச்சுங்களேன். நிலைமையை பாரு, தயவு செஞ்சு மூடி தொலைங்க. ஏன் மக்களை இப்படி நாசம் பண்ணுறீங்க அப்படி தாங்க சொல்லணும்னு தோணுது. நான் சொல்லலைங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிரிப்போடு போயிடலாம், கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வரலாம். திருப்பூரில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்துன்னு ஒரு தமிழனை தாக்கியிருக்காங்க. அவர் பேர் ஜெகதீஷ். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். இது எப்படி எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரில. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது நம்ம மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக தான் நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம். அங்கே பாரு ஊபியில் பாரு எப்படி இருக்கானுங்க, பீகாரில் பாரு எப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா அங்கே எப்படி இருக்காங்களோ அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்காங்க. உயிராக வாங்குறாங்களே வர்றாங்க. அவங்க எதுக்காக அங்கே வராங்க? பிழைப்பை தேடி வராங்க, வேலைக்காக. அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, வேலைக்காக தேடி வராங்க. ஆனால் சொந்த ஊரில் எப்படி அட்டகாசம் பண்ணுவாங்களோ அதை விட இங்கே அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் கருதுகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கண்டுக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, தற்போதைய அரசாங்கமாச்சும் கொஞ்சம் மாற்று வழி, அதாவது மாற்று ஏற்பாடு, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்காங்களா என்னன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது தான் ஆட்சி பொறுப்பேற்று இருக்காங்க. சரியாக, அதாவது அனைவருக்குமே பாதுகாப்பாது, வட இந்தியராக கூட தமிழராக இருக்கட்டும், அனைவருக்குமே பாதுகாப்பான ஒரு சூழலை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் உருவாக்கணும். சட்டத்தை கடுமையாக்கணும். யாரையும் தாக்கக்கூடாது, யாரையும் குறைகளோ இல்லை அவதூறோ பரப்பக்கூடாது, யாரையும் ஆபாசமாக பேசக்கூடாது. அதுக்கான சட்ட நடைமுறையில் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் எடுத்து செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுலேயும் கண்டிப்பாக நான் முதல்வர் விஜயை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் நம்பலை, நீங்களும் தயவுசெய்து நம்புங்க. எதிர்பார்ப்போம் நல்ல ஆட்சி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு அரசியலில் ஒரு திடீர் திருப்புங்க, பயங்கரமான திருப்பு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதிமுக உடைகிறதா? இப்போது அதாவது திமுக கூட மறைமுக கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு புரளி தான் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இவர் அப்படி தான் செய்ய பார்த்தாரு, அதனால் எனக்கு ஆதரவாக இருக்கிற கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை நான் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கொடியை பிடிச்சி நிற்கிறாரு. கூட சொல்கிறாரு. மீண்டும் யார் அதிமுக தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு நியமனம்னு சொல்லிட்டு விடாபடியாக நிற்கிறாங்க. இப்போது அதிமுக கடினமான சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிறது. பிரச்சனைங்க, மக்கள் யாருக்காக ஓட்டு போட்டாங்க, எதுக்காக ஓட்டு போட்டாங்க? ஒரு கட்சி விட்டு கட்சி தாவறதுக்காகவா இல்லை மக்கள் சேவை செய்கிறதுக்காகவா? மக்கள் ஓட்டு போட்டது அம்மையார் ஜெயலலிதாவுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் இந்த ரெட்டை சின்னத்துக்காகவும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது தற்போதைய அதிமுகவுக்கு. ஆனால் பாருங்கள், இதில் உண்மையிலேயே பேரம் நடக்குதா இல்லை குதிரை பேரம் நடக்குதா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது நம்ம தலையிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்சின்னு இருந்தால் தான் அது ஆட்சியாளர்களுக்கும் சரி மற்ற கட்சியினருக்கும் சரி அவங்க சரியாக செயல்படுறதுக்கான வழிவகை செய்யும். ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு எதிர்கட்சி கண்டிப்பாக இருக்கணுங்க. எதிர்கட்சி இல்லைனா கூட ஒரு கட்சின்னு ஒன்று இருக்கணும், அப்போ தான் ஆட்சியை சரியாக நடத்த முடியும். எல்லா கட்சியுமே இப்படி உடஞ்சி போச்சுன்னா
எந்த ஆட்சியை நம்ம சரியாக நடத்த முடியும், மக்களுக்கானது எப்படி செய்ய முடியும்? அப்போது ஆளுங்கட்சின்னு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம எதிர்க்க ஆள் கிடையாது, நம்ம கேள்வி கேட்க ஆள் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு இது ஒன்றா செய்கிறோன்னு சொல்லிட்டு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து வழிவகை செய்கிறீங்களா? தயவு செஞ்சு எந்த கட்சியும் கலைக்காமல், எந்த கட்சியும் பிரிக்காமல் ஒற்றுமையாக இருந்து வழி நடத்துங்க. ஏன்னா அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மக்களும் அதான் நினைப்பாங்க. ஸோ இந்தமாரி நடக்கக்கூடாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம தமிழக அரசியல் சூழ்நிலையில். அதே போல் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதியாக பேசும்போது முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அந்த மைக்கை வந்து கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டு நான் விடைபெறுகிறேன் ஒரு மொட்டையாக சொல்லிட்டு போனார். அதுக்கான உள்ள அர்த்தங்கள் உண்மையிலே எனக்கு தெரியலங்க. இருந்தாலும் அவருடைய மனசை அவர் பேச்சையும் அவரோட மனசை புரிஞ்சிக்கும் போது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக நடக்கட்டும், நல்லதாக நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இசையப்பன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் சொல்லிட்டு அந்த டைமில் டிலே ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கல, கொஞ்ச நாள் தள்ளி போச்சு. அந்த டைமில் மன உளைச்சலான இசையப்பன்னு சொல்லிட்டு ஒரு வயதான நபர் வந்து மண்ணெண்ணை ஊற்றி தீ குளிச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார், சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார். கஷ்டமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி தாங்க, அதாவது அதிமுக திமுக இதுக்கு அந்த ஆட்சி காலத்தில் தான் மக்கள் வந்து ஒரு கட்சி மேலே ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க, ஒரு வெறியாக இருப்பாங்க. இப்போ நவீன காலத்துலேயே மக்கள் வந்து வெறியாக இருக்காங்க, ஈர்ப்பாக இருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து அவங்க தப்பு சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம புரிய வைக்க முடியும்? அப்போது மக்கள் யோசிக்கிற நிலைமையில் இல்லையா? ஏன்னா எப்படின்னா ஒரு கட்சி தவறு செய்யுது, ஏதோ ஒரு விதத்தில் ஊழலோ லஞ்சமோ ஏதோ ஒரு விதத்தில் குற்றச்சாட்டு இருக்குது. அது நம்ம வந்து சராசரி மனுஷனா அதுக்கு தீர்வு காணக்கணும், தீவிரமாக யோசிக்கணும், அதை நடைமுறையில் இது அணுக தெரிஞ்சுக்கணும், அது பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். கட்சி வேறுபாடு விட்டு மக்களுக்காக, நானும் மக்களுக்காக இருக்கேன், நீங்களும் மக்களுக்காக இருக்கீங்க, நம்ம அரசாங்கத்துக்காக உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்கள் நேர்மையாக இருந்தால் தான் அந்த அரசாங்கத்தை வழி நடத்த முடியும். அதை விட்டுட்டு ஒரு அரசாங்கம் தப்பு செய்தோ தவறு செய்தோ எனக்கு என்ன, நான் கண்ணை முடிக்கணும் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு இருந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள், கட்சி வெறிப்படுத்தல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். அது உண்மையே தேவையில்லாத விஷயங்க. இதுமாரி செய்யக்கூடாது, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? உங்கள் பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்லுவா? தயவு செஞ்சு கட்சி வெறியாக இருக்க வேண்டாம். இந்த தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆட்சிக்கும் மக்களாக சராசரி மக்களாக இருங்க. அதுவே போனதான். ஒரு கட்சி சார்பாக பேசுறது, ஒரு கட்சி சார்பாக இருக்கிறது அப்படி இல்லாமல் கட்சி வெறியாக, அதாவது கட்சி வெறியன், கட்சி தீவிர ரசிகன், தொண்டன் அப்படி இல்லாமல் என் நாட்டை நேசிக்கிறேன், என் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன், இந்த மண்ணை நேசிக்கிறேன், இந்த மக்களை நேசிக்கிறேன், அந்த எண்ணத்தில் இருங்க. உங்களுக்கான சரியான தலைவன் நீங்களாக தேர்ந்தெடுக்கலாம். தயவுசெய்து இந்தமாரி இருக்காதீங்க. ஒரு தீய எண்ணம் கொண்ட எண்ணங்கள் இதை தயவுசெய்து இந்தமாரி எண்ணத்தை கைவிட்டுருங்க. இன்றைக்கி போதுமான தகவலை பார்த்துட்டு நினைக்கிறோம். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.